ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்டிலே எப்படி அதிரசம் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நாட்டு வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதிரசம் சுட. நாட்டு வெல்லம் வந்து ரொம்ப நல்லது, அதே யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 1.5 கிலோ பச்சரிசி சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் 1 கிலோ வந்து நாட்டு வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நாட்டு வெல்லத்தை வந்து நல்லா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு அது கிண்டி அதை பாகு மாதிரி வர வைக்கணும். இதில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக நம்ம நாட்டு வெல்லம் ஆட் பண்ணுறதுனால அதை நம்ம வந்து வடிகட்டணுன்னா தான் அந்த மண், அதில் உள்ள கல் மண் இது எல்லாமே வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டணும். டைரெக்டாக ஆட் பண்ணோன்னா நம்ம அதிரசம் செஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிடும் போது அது வந்து ஒரு மாதிரி நரன்னு மண் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வெல்லம் பாகு நம்ம எடுக்கணுன்னா அதை நல்லா கிண்டி விட்டு பாகு மாதிரி ஆக்கிட்டு அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்துட்டு இப்போது ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம வந்து ஏலக்காய் தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் அதை கிளறோமோ அந்த பாகு வந்து நமக்கு பதமாக நல்லபடியாக கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாகையும் ஊற்றி நம்ம வந்து இது கரெக்டான பதமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பிசுபிசுப்புன்னு இருந்தால் தான் அது கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க 1.5 கிலோ பச்சரிசியை வந்து இந்த பாகோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கிண்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த 1.5 கிலோ மாவையும் 1 கிலோ இந்த வெள்ளைப்பாகோட நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி தான் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதிரசம் வந்து தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. வீட்டிலையே செய்யலாம். இது நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குவாங்க நிறைய பேர். வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா ருசியாக சூப்பராக இருக்கும். நம்ம அதிரச பாகு வந்து நமக்கு கரெக்டான லெவலாக கிடைக்கணுன்னா நம்ம நல்லா கிண்டணும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது கரெக்டான ஒரு பாகு வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக கரெக்டான ஒரு பாகு நமக்கு கிடச்சிருக்கு. அதிரச பாகு கரெக்டாக கிடச்சாதான் அது உடையாமல் நம்ம எண்ணெயில் போடும்போது சூப்பராக வரும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அப்படின்னா நம்ம நல்லா பாகு நம்ம வந்துட்டு அதை வந்து கிண்டி எடுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு 2 டேஸ் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். வெளியிலே வச்சுடுங்க. இதை இந்த மாதிரி பதமாக வச்சு ஒரு மூடி போட்டு இதை வந்து நம்ம வெளியில் வச்சிடலாம். அப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த அதிரச பாகு வந்து நமக்கு கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்ய முடியாது. இது கண்டிப்பாக வந்து ஒரு 2 டேஸ் நம்ம ஊற வச்சு தான் ஆகணும். இப்போ 2 டேஸ் வந்து நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். அதிரசம் வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போவே நான் செஞ்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஓகே தான். நாங்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் சூடாக அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம். பார்த்திங்களா, சூப்பராக பதமாக அதிரசமாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கு எப்படி சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு ஆயில் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இதை வந்து தட்டிக்கலாம். அதிரச மாவை வந்து நம்ம தட்டிக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் வந்துட்டு ஒன்றா தான் போடணும். வடை மாதிரி 5, 6 அப்படி போட்டோன்னா பெரிய தவாவாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்றா போட்டால் தான் அது வந்து நம்ம தீயாமல் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே கிட்டவே இருக்கணும். அந்த ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்துகிட்டு இது வந்துட்டு பாருங்கள், புஷ்ஷுன்னு இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஆயிலாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிண்ணமோ அந்த ஆயிலை எடுக்கிறதுக்காக அமுக்கி எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்து இப்போது திரும்பவும் ஆயில் வடிக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சுருப்போம்ல, ஆயில் இறங்கிறதுக்காக, அதில் வந்து நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா போட்டு நம்ம எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக அதிரசம் வந்து அந்த பதமாக அந்த கலரில் வந்து நமக்கு கிடைக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாக்கா மஞ்சு குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நாங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.